கொரிந்தியர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே சென்ற வாரத்திலே கள்ள அப்போஸ்தலர்களை குறித்து பவுல் பேசியிருந்தார். காரணம் ஏன் பேச வேண்டி வந்தது என்று சொன்னால், பவுலுக்கு எதிராக இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் ஒரு காரியத்தை கொரிந்து சபையிலே நிறைவேற்ற பார்த்தார்கள். பவுல் எல்லாம் அப்போஸ்தலன் கிடையாது, பவுல் எல்லாம் ஊழியனே கிடையாது என்கின்ற ரீதியிலே கொரிந்து மக்களிடத்திலே குழப்பம் விளைவிக்க நினைத்தார்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பவுல் கூறுகிறார். அது எனக்கு விரோதமான ஒரு காரியம் மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த எனக்கு எதிராக அவர்கள் என்ன அப்போஸ்தலர் என்று அங்கீகரிக்காதது அல்ல, அதுக்கு பின்னாடியாக ஒரு சாத்தானுடைய சதி இருக்கிறது என்கிறதை அம்பலப்படுத்தினதை குறித்து சென்ற வாரம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லும் போது அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கள்ள அப்போஸ்தலர்கள் சாத்தானுடைய வேலையாட்கள் அவர்கள். அதுக்கு பவுல் சொன்ன ஒரு காரியம், சாத்தானும் அப்படிப்பட்டவன் தான், நல்ல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவனாக மக்களை ஏமாற்றக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 14ஆம் வசனம், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ள. அதாவது சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேடத்திலே நடிக்கிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து தான் பட வேண்டிய பாடுகளை குறித்து தன்னுடைய சீடர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ பேதுரு கூப்பிட்டு, ஆண்டவரே இப்படியெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது என்பதாக பேசுகிறார். கேட்பதற்கு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அக்கறையிலே பேசுவது போலத்தான் இருக்கும். ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு ஒளியின் தூதன், ஒரு தேவதூதன் கொடுக்கின்ற ஆலோசனை போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பாடுகளும் வரக்கூடாது என்கின்ற அக்கறையில் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அப்போ கொடுக்கிற ஆலோசனையை பார்த்தால் தேவதூதன் கொடுக்கிறது போலதான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே என்ன? சாத்தான் எப்படி ஆலோசனை கொடுக்கிறான்? நல்ல ஒளியின் தூதன் கொடுக்கிற ஆலோசனை, தேவதூதன் கொடுக்கிற ஆலோசனை போலத்தான் இருக்கிறான், கொடுக்கிறது இருக்கும். ஆனால் அதற்காக அது சரியான ஆலோசனை கிடையாது, தடம் புரள செய்கின்ற ஒரு ஆலோசனை. அங்கே இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற, இயேசு கிறிஸ்துக்கு எதுவும் சம்பவிக்க கூடாது என்கிறது ஒரு நல்ல ஆலோசனை போல இருக்கிறார். ஆனால் அது என்னது? தேவ திட்டத்திற்கு எதிரானது. இயேசு கிறிஸ்து இங்கே பாடுபடத்தான் வந்தார். மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்தவரிடத்திலே நீ பாடுபடக்கூடாது என்று சொல்வது தேவ திட்டத்திற்கு விரோதமானது. வெளியிலிருந்து மேலோட்டமாக பார்த்தால் அது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் வெளிப்பாடு, அக்கறையின் வெளிப்பாடு என்பதாக தெரியும். ஆனால் சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன அக்கறை? அது தேவ திட்டத்திற்கு இடையூறு உண்டாக்குகிற செயல். ஆகவேதான் சாத்தான் எப்படி பேசுகிறான், நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் பேசுகிறது நமக்கு நல்ல ஆலோசனை போல, தேவதூதன் பேசுவது அல்லது கடவுள் பேசுவது போலதான் இருக்கும். நமக்கு நன்மை கிடைக்கத்தக்க விதத்திலே பேசுவது போல இருக்கலாம். ஆனால் அது தேவ திட்டத்திற்கு ஏற்புடையதா இல்லையா என்கிறதை வைத்துதான் நாம் அது கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான், அதை போல அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்பதாக இங்கே சொல்லு. அவர்களுடைய முடிவு அவர்கள் செய்த அந்த கிரியைகளுக்கு தக்கதாக அமையும். அவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் நல்லவர்களைப் போல வேஷம் தரித்தவர்கள், நீதியின் ஊழியக்காரர்களைப் போல வேஷம் தரித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய முடிவு அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக உண்டாகும் என்பதாக பவுல் சொல்லு. அடுத்ததாக பவுல் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். என்னை நீங்கள், காரணம் பவுலை குறித்து என்ன சொன்னார்கள்? பவுல் ஒரு முட்டாள், பவுல் ஒரு பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லி வைத்திருந்தார். அவர்கள் நல்லவர்கள் போலவும் உண்மையான ஊழியக்காரர்கள் போலவும் பவுல் ஒரு முட்டாள், அவர் உண்மையிலே அப்போஸ்தலர் அல்ல என்பது போலவும் சொல்லியிருந்தார். இப்ப பவுல் அதையே பேசுகிறார். ஒருவன் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்போ என்னை யாரும் என்னது முட்டாள் என்று எண்ணாதீர்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார். அப்படி எண்ணினால், ஒருவேளை நீங்கள் இல்ல அவர்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டு என்னை முட்டாளாக எண்ணினால், நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது
உண்மையிலே என்னது அவர்களுடைய பேச்சை கட்டி என்ன நீங்கள் முட்டாள்னு நினைச்சு என்ன பண்ணிடாதீங்க. என்னை அப்போஸ்தலராக அல்ல என்று சொல்லியும் அவர்களை அப்போஸ்தலர்களாகவும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். இல்ல இல்ல நான் அவங்க சொல்றதான் கேட்பேன், பவுல் உண்மையிலே முட்டாள் தான் அப்படின்னு நீங்க எண்ணினீங்கன்னா சரி, அப்படி எண்ணிக்கிங்க. அப்ப அந்த முட்டாள்தனத்தின் அடிப்படையில நான் இப்ப பெருமை பாராட்டுறேன். பெருமை பாராட்டுவது சரியல்ல. ஆனால் நீங்கள் முட்டாள் என்று எண்ணினால், நீங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு முட்டாள் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா, அந்த அடிப்படையிலே நான் சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அந்த முட்டாள்தனத்தின் அப்படி அப்படி அந்த முட்டாள்தனத்தின் அடிப்படையிலே நான் சில காரியங்களை பேசுகிறேன். எப்படி அவர்கள் எதை பெருமையாக பேசுகிறார்களோ அதே அடிப்படையில் நானும் பேசுகிறேன் என்பதாக பவுல் சில காரியங்களை பேசுகிறார். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல், அப்போ நான் இப்படி சொல்ல போகிற காரியங்கள், இனிமேல் சொல்ல போகிற காரியங்கள் கர்த்தருக்கு ஏற்றதல்ல. அதாவது நான் என்னை குறித்து பெருமை பாராட்டி பேச போகிறேன். ஏன் பெருமை பாராட்டி பேசுவது என்பது அவர்கள் செய்கிற வேலை. யார்? அந்த கள்ள அப்போஸ்தலர்கள் செய்கிற வேலை. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறுமைப்பட்டிருக்கிற பவுலை பார்த்து முட்டாள் அல்லது அவன் பைத்தியக்காரன், அவன் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இப்ப பவுல், நான் சொல்லுகிறேன், நான் அவர்கள் வழியிலே வருகிறேன், நீங்கள் என்னை முட்டாள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் அவர்களை போல நான் பெருமை பேச போகிறேன். நான் இப்பொழுது செய்ய போகிற அந்த பெருமை பேச போகிற செயல் கர்த்தருக்கேற்றபடி அல்ல, கர்த்தருக்கேற்றபடியாக சொல்லுகிறதில்லை. மாறாக மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல சொல்லுகிறேன். நீங்கள் என்னை முட்டாள் என்று எண்ணுவீர்கள் என்றால் அந்த முட்டாள்தனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன். பெருமை பாராட்டுவது ஒரு முட்டாள்தனம். இப்பொழுது நான் அந்த முட்டாள்தனத்தை கையில் எடுக்க போறேன். கர்த்தருக்கேற்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில நான் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில நான் ஒரு முட்டாள், அந்த அடிப்படையில நான் பேசுகிறேன், பெருமை பேசுகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். அப்போ அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நான் மேன்மை பாராட்டுவேன். இப்ப உங்களிடத்துல வந்தவர்கள் எப்படி மேன்மை பாராட்டுகிறார்கள்? அதாவது மேன்மை பாராட்டுகள், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாங்கள் ஏன் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள், நாங்கள் ஏன் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் தெரியுமா, பவுல் ஏன் ஊழியன் அல்ல என்று தெரியுமா என்று சொல்லி தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் அல்லவா? அவர்கள் எந்த அடிப்படையில பெருமை பாராட்டுகிறார்கள்? தங்கள் மாம்சத்தின் அடிப்படையில பெருமை பாராட்டுகிறார்கள். நானும் அதே போல பெருமை பாராட்டுகிறேன். இப்போ காரணம், நான் இப்பொழுது என்னது முட்டாள், அந்த முட்டாளாக இருக்கிறேன், அந்த அடிப்படையில் இப்பொழுது பேசுகிறேன். இப்ப நானும் பெருமை பாராட்டுகிறேன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்கள். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த கள்ளப்போதர்களை மனதில் வைத்து பேசுகிறார். உங்களை ஒருவன் சிறைப்படுத்திக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களுக்கு அடிமைகளாக உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதை என்ன செய்கிறீர்கள்? சகிக்கிறீர்கள். அவர்கள் உங்களை பட்சித்துக் கொள்ளுகிறார்கள், உங்களிடத்திலிருந்து பிடுங்கி சாப்பிடுகிறார்கள், அதை சகிக்கிறீர்கள். ஒருவன் உங்களை கைவசப்படுத்துகிறான், உங்களுக்கு ஏதுவாக வசியப்படுத்தி உங்களை தங்களுடைய கைக்குள்ளாக்கி கொள்ளுகிறார்கள், அதையும் சகிக்கிறீர்கள். ஒருவன் தன்னை உயர்த்துகிறான், அவன் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை உயர்த்துகிறான், அதையும் சகிக்கிறீர்கள். ஏன்? அவன் உங்கள் முகத்திலே அறைகிறான், அடிக்கிறான், அடித்தாலும் நீங்கள் என்னது சகித்திருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் சொல்லு. இப்போ உண்மையிலே பவுல் அப்போஸ்தலர் அல்லது அப்போஸ்தலர்களோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததில்லை. ஆனால் இப்பொழுது கொரிந்து சபையில நாங்கள் தான் உண்மையிலே கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி வந்து சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு இவர்கள் என்னது மாறுதரம் எதுவும் பேசவில்லை. சகித்திரீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்ப அதை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்பதாக சொல்லுகிறார். அப்போ இது உண்மையிலே ஊழியக்காரனுக்குரிய தகுதியா என்று கேட்டால் உண்மையிலே ஊழியக்காரனுக்குரிய தகுதி அல்ல. ஆனால் அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த மதவாதிகள் இதைத்தான் ஊழியக்காரனுக்குரிய தகுதியாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மக்களை தங்களுக்கு அடிமையாக்கி கொள்வதும், அவர்களை தங்களுக்கு கைவசப்படுத்திக் கொள்வதும், மக்களிடத்திலிருந்து பட்சித்து எடுப்பதும், மக்கள் சுரண்டி சாப்பிடுவதும், மக்களிடத்தில் உள்ளதை சுரண்டி தாங்கள் பெற்றுக் கொள்வதும், இதுதான் ஒரு ஊழியக்காரன் என்கிறது ஒரு தகுதி அல்லது அது ஒரு பிரிவிலேஜ் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பவுல் அவர்களை பார்த்து இதெல்லாம் சகித்திருக்கணும், முகத்தில் அறைந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே என்பதாக கேட்கிறார்.
ஆனால் உண்மையிலே ஒரு ஊழியக்காரன் அடிக்கலாமா என்று கேட்டால் கூடாது. தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் கண்காணிக்குரிய தகுதியாக கூறும்போது 3ஆம் அதிகாரத்திலே அவன் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் மதுபான பிரியனாகவும் இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாகவும் இருக்கக்கூடாது, சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் என்னது, அவர்கள் அடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது கண்ட்ரோலை தங்களிடத்தில் வைத்து அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மக்களிடத்திலிருந்து மக்களை பட்சித்து எடுப்பதற்கு, அவர்களிடத்திலிருந்து சுரண்டி சாப்பிடுவதற்கு தங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்கிறத ஒரு பெருமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை மக்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உபதேசத்துக்கு அவர்கள் உடன்பட்டார் என்ற அர்த்தத்திலே அல்ல, அவர்களை வெளியேற்றவில்லை. அதுதான் பவுலுக்கு பிரச்சனை. அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பேச்சை கேட்டு பவுலை வெறுத்தார்கள் என்பதல்ல, அவர்கள் பவுலுடைய உபதேசத்துல தான் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இவர்கள் என்ன செய்யவில்லை, துரத்தவில்லை. நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இங்கே பவுலுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ ஆகவேதான் இந்த இவ்வளவு காரியங்களை எழுதுகிறார். நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாக இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாக இருக்கிறேன். இப்படி புத்தியினமாக பேசுகிறேன். நான் இப்பொழுது என்னது புத்தியினமாக பேச ஆரம்பிக்கிறேன். அவர்கள் எபிரேயரா? அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் அல்லவா? அவர்கள் எபிரேயர் என்று சொல்லி பெருமை பாராட்டு, நானும் எபிரேயன் தான், இப்போ நானும் என்னது பெருமை பாராட்டுகிறேன். பெருமை பாராட்டுகிறதான் ஒரு ஊழியக்காரனுக்குரிய தகுதி என்று சொன்னால் அவர்கள் எபிரேயரா? இந்த நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாம் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான் என்று சொல்லி பவுல் சொல்லு. அப்போ இது சரி என்று அல்ல, சரி என்கிற அர்த்தத்திலே அல்ல இங்க பவுல் பேசுகிறது. இது முட்டாள்தனம். நான் இப்போது முட்டாள்தனமாக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேசுகிறதும் முட்டாள்தனம் தான் என்று அதை புரிய வைப்பதற்காக அப்படி பேசுகிறார். இப்ப அவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் அல்லவா, அதை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அது தவறு என்பதை புரிய வைப்பதற்காக பவுல் சொல்லுகிறார். அவர்களைப் போல நானும் வேணுமா பேசலாம், ஆனால் அது முட்டாள்தனம். நான் இப்ப பேசுகிற செயல் முட்டாள்தனம். கர்த்தரை கேட்க பேசவில்லை, நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். அப்போ அவங்களை காட்டிலும் நான் கிறிஸ்துவின் அதிகமான ஊழியக்காரர் அது சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார், இதுவும் நான் புத்தியினமாக பேசுகிறேன், முட்டாள்தனமாக பேசுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அவர்கள் எந்த அடிப்படையில நாங்கள் கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள்? நாங்கள் எல்லா இடத்திலும் செல்வாக்கு வைத்திருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் இந்த அளவுக்கு இந்த குலத்திலே பிறக்க வைத்திருக்கிறார், இந்த அடிப்படையில எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். பவுலை பாருங்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தவன், அவன் அப்போஸ்தலனாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறதான் அவர்களுடைய உபதேசமாக இருந்தது. மட்டுமல்ல, அவர்கள் எதை செய்கிறவர்களாக இருந்தார்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக மக்களை கொண்டு வருவதற்காக மக்களை அடிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். நீங்கள் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சட்ட திட்டங்களை எல்லாம் சிலுவையோடு முடித்து விட்டார். ஆனால் அந்த கள்ளப்போதர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள், இல்லை நீங்கள் இந்த சட்ட திட்டத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறார்கள். இது சட்ட திட்டங்களை போதிப்பதன் காரணம் என்ன, தங்களுக்கு அடிமையாக்குவதுதான். அதைத்தான் அந்த பவுல் சொன்னார்லவா, சிறையாக்கினாலும் சட்ட திட்டங்களை எல்லாம் போட்டு சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கே காணப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அல்லாத அல்லது யூத இனத்துக்கு வெளியே உள்ள மக்கள், யூதர் அல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இங்கே யூதர்களிடத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் அல்லவா, நாங்கள் எபிரேயர், நாங்கள் இஸ்ரவேல் கோத்திரம் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறார்களோ, ஆகவே நாங்கள் தான் உண்மையான ஊழியக்காரர் என்று சொல்லி. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நானே அதே கோத்திரத்தில் உள்ளவன் தான், நானே அதே தான், பெருமை பாராட்டுறதுன்னா நானும் பெருமை பாராட்டல, ஆனா இது முட்டாள்தனம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அன்னைக்கு யூதர்களாக இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, ஓகே, ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், மோசையின் சட்டத்திட்டங்களையும் கை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து
உங்களுக்காக மரித்தார், உங்களுடைய பாவ தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். இதுதான் கிறிஸ்தவம். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். ஆனால் இங்கே யூத மதத்திலிருந்து யூதர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணினவர்கள், யூத மத சட்டத்திட்டங்களை கை கொள்ளுகிறவர்கள். உண்மையிலே 100% கை கொள்வார்களா என்று கேட்டால் எல்லாம் இல்லை, கை கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது அவர்களும் என்னது, ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக இங்கே வந்து விட்டார்கள். வந்துவிட்டு இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் ரட்சிப்பு கிடையாது, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும், அந்த யூத மத சட்டத்திட்டங்கள், மோசே முறையாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்க ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நீங்கள் இங்கே மோசே கொடுத்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்று மோசே கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களையும் இஸ்ரவேல் அல்லாதவர்களும் நீங்களும் கண்டிப்பாக இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையிலே நாங்கள் செய்வதுதான் உண்மையிலே ஊழியம் என்பதாக அன்றைக்கு சிலர் எழும்பினார்கள். அந்த பிரச்சனை அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இங்க சகோதரர் என்று சொன்னது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தவர்கள்? யூதேயாவிலிருந்து யூதர்கள் வந்து என்ன சொல்லுகிறாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை எல்லாம் ஏற்றுக்கொண்டது ஓகே, அப்ப ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, மோசேயின் முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். இப்போ ரட்சிக்கப்படணும்னா நீங்க விருத்த சேதனமும் பண்ணணும், இந்த கட்டளைகளும் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே கோஷ்டி தான் இப்ப எங்க வந்திருக்கு, கொரிந்து சபையில வந்திருக்கு. இதுதான் பிரச்சனை. இப்ப பவுல் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? கடவுளுடைய கிருபையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ அவர்கள் இங்க வந்து என்ன பேசுறாங்க, பவுல் பேசுறதெல்லாம் சரி கிடையாது, நீங்கள் என்ன பண்ண வேண்டும், மோசே வழியாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் மோசே வழியாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அது பண்ண வேண்டும் என்று சொல்லி புகுத்துகிறார்கள், சிறையாக்குகிறார்கள், மக்களை சிறைப்படுத்துகிறார்கள். அப்போ பவுல் இதுக்கு எதிராக இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டா நீங்க என்ன ஆகலாம், பணக்காரர்களாகும். காரணம் நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டால் ஆசீர்வாதம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை வார்த்தைகளை எல்லாம் காண்பித்து இப்ப நீங்க பணக்காரர்களாக முடியும், நீங்கள் உங்களுக்கு பாடு கிடையாது, வாழ்க்கையிலே துன்பமே என்பது கிடையாது என்பதாக பேசினார்கள். இப்ப பவுல் துன்பப்பட்டு கொண்டிருக்க, அவன் அப்போஸ்தலனே கிடையாது, அவன் ஊழியக்காரனே கிடையாது, அவனை கடவுள் அனுப்பவே இல்லை என்பதாக பேசினார். ஆகவே தான் இங்க பவுல் பேசுகிறார். அப்போ அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலேயே வந்து என்ன பேசுறாங்க, மோசேயுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் எண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அது அப்போ இங்க என்ன வருது, அப்போஸ்தலர்கள் மத்தியில அங்க வருது. அப்போ வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாச்சு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் 15:2, அப்போஸ்தலர் 15:2. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்க அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்ப எங்க வருது இப்போ பிரச்சனை, அப்போஸ்தலரிடத்துல வருது. அதாவது பவுல் இருக்கிற இடத்துல பிரச்சனை நடக்குது, அங்க பவுல் அதை எதிர்க்கிறாரு, எதிர்த்து என்னது வாக்குவாதம் வர்றதுனால எங்க போறாங்க, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கு வர்றாங்க. வந்து எல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் அறிவிக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் எருசலேமில் இருக்கிறவர்கள் அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர், 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 15:5. அவர்கள் யூதர்கள், பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் சிலர் எழுந்து என்ன சொன்னார்கள், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். கண்டிப்பா என்னது, இயேசு கிறிஸ்துவ மட்டும் விசுவாசித்தால் போதாது, விருத்த சேதனம் பண்ணும் மோசேயை கற்பித்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணியும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் வருதாங்க. மிகுந்த தர்க்கம் அப்படி முடியும் போது 10ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, 9:10, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும்
வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். எந்த அடிப்படையிலே? சட்டதிட்டங்களை கைக்கொள்வதன் அடிப்படையிலே அல்ல. மோசேயுடைய சட்டதிட்டங்களை கைக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் அவர்கள் காப்பாற்றப்பட முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்ன அந்த 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 யூதர்கள் அவர்களை பார்த்து பேதுரு கூறுகிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றாக்குனது எப்படி? சட்டதிட்டங்கள் அடிப்படையினா? இல்லை, விசுவாசத்தினாலே. யாருக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும், அதாவது யூதர்கள், நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் களத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் மோசையுடைய சட்டதிட்டங்கள். அப்படி நமக்கு அதாவது யூதர்கள், அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்களை நம்மாலும் நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியவில்லை. சட்டதிட்டங்களை பூர்ணமாக கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைய முடியவில்லை. அப்படி இருக்க நம்மாலே முடியாத ஒரு காரியத்தை தூக்கி கொண்டு யூதர் அல்லாத மக்களிடத்திலே கொண்டு போய் இதையெல்லாம் பண்ணு, இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் கை கொண்டாக வேண்டும், அப்பொழுதுதான் கடவுள் உன்னை பிடிக்கும், இப்படியெல்லாம் சொல்லுவது, அல்லது அப்படித்தான் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்வது தேவனை சோதிக்கக்கூடிய செயல் என்பதாக இங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்படி சொல்வதனால், சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. காரணம், கடவுள் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களை யாருக்கும் வித்தியாசம் இராதபடி செய்கிறார். யூதர்கள் விசுவாசிக்கிறார்களா? நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி. யூதர் அல்லாதவர்கள் அவர்களும் விசுவாசத்தின் மூலமாகவே, விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலே சேர முடியும். அப்படி இருக்கும்போது இல்லை விசுவாசித்தால் மட்டும் போதாது, இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசையுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து புகுத்துவது அது கடவுளை சோதிக்கக்கூடிய செயல் என்பதாக அங்கே பேதுரு கூறுகிறார். அதே விதமான பிரச்சனை தான் இங்க கொரிந்து சபையில நடக்கும். ஆகவேத்தான் பவுல் அந்த அடிப்படையிலே பவுலே அப்போஸ்தலன் அல்ல என்கிற அடிப்படையிலே அந்த கள்ளப்போதர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள். ஆகவேத்தான் பவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இங்க பவுல் சொல்லுகிறார், அவர்கள் உங்களை சிறைப்படுத்தினாலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன யூதர்களா? நானும் யூதன் தான். அவங்க என்ன ஆபிரகாம் சந்ததியார்? நானும் ஆபிரகாம் சந்ததியார், பென்யாமின் கோத்திரத்தான். ஆனா இதெல்லாம் என்னது? புத்தீனமான பேச்சுக்கள், புத்தீனமான பெருமை பாராட்டல்கள் என்பதாக சொல்லுங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அவர்களை காட்டிலும் அதிகம் என்று சொல்லுகிறார். இதுவும் புத்தீனமான பேச்சு. ஆனா அவர்கள் எந்த அடிப்படையில நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்? தங்களுடைய கோத்திர பெருமைகளை எல்லாம் இந்த வம்சத்திலே வந்தோம், நாங்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறோம், நாங்கள் இந்த உபதேசத்தை பேசுகிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆகவே நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். எதனால் தெரியுமா என்று சொல்லி பவுல் ஒரு பட்டியல் போடுகிறார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக நேரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதாவது நியாயப்பிரமாணத்திலே நியாயாதிபதிகள் தேவன் மோசே வழியாக சட்டத்திட்டம் கொடுக்கும் போது என்ன சொல்லி இருந்தார் என்றால், ஒருவர் குற்றம் செய்து அவனுக்கு தண்டனையாக அடி கொடுக்க வேண்டும் என்றால் 40 அடி கொடுக்கலாம், 40க்கு மேல கொடுக்க கூடாது. ரொம்ப அடிச்சா என்னது, அது சகோதரருக்கு முன்பாக ஒரு அற்பனாக எண்ணப்படுவான், நீசனாக எண்ணப்படுவான். அதனால 40க்கு மேல ஒருத்தனை அடிக்க கூடாது. தண்டனையாக அடி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இருந்த அந்த காலத்திலே தண்டனையாக 40 அடிக்கு மேல 40 அடி வரைக்கும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார். பிற்காலத்திலே அந்த என்ன முடிவெடுத்தார், அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் சொன்னா, நம்ம 40க்கு மேல 1 அடிச்சாலும் என்னது, அது தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம். அதனால என்ன பண்ணிக்குவோம், நம்ம ஒருவேளை கவுண்டிங் 40 அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மள அறியாமலே எண்ணம் கூடிய 41 அடி விழுந்தா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு ஆயிடுவோம். அதனால நம்ம 40ல இருந்து 1 குறைச்சு 39 அடியா மாத்தி வச்சுக்குவோம். இப்போ தப்பு தவறு 1 அடி எக்ஸ்ட்ரா விழுந்தாலும் 40 தான், நம்ம சட்டத்தை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 39ஆக குறைத்து வைத்திருந்தார்.
அப்போ ஒருத்தனுக்கு தண்டனையாக அடி கொடுக்க வேண்டும் என்றால் 39 முறை அடிப்பார்கள். பவுல் சொல்லுகிறா, அதே மாதிரி எனக்கு 5 முறை சம்பவம் நேரிட்டது, 5 முறை 39 அடி வாங்கி இருக்கிறேன். யாருக்காக? கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறை உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கப்பர் சேதத்திலே 3 தரம் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். யாருக்காக? அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் இந்த பாடுகள் எல்லாம் பட்டேன் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்கள். இங்கே கள்ள சகோதரர் சொல்வது கள்ளப்போதர்கள், அவர்கள் மூலமாகவும் பிரச்சனை. இப்படி பல்வேறு விதமான ஆபத்துக்கள் பவுலுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. இதை பவுல் சொல்லுகிறான், நான் இதை குறித்து பெருமையாக பேசுகிறேன், இந்த அடிப்படையில நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். உண்மையிலே ஒரு கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொன்னாலும் என்ன சொல்லணும்? நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் நான் எப்பொழுது கடவுளை ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்து கடவுளை என்னை உயர்த்த ஆரம்பித்தார். அன்றைக்கெல்லாம் துன்பத்திலிருந்து இப்பொழுது என்னது சொகுசு வாழ்க்கை வாழ்கிறேன். அப்படி சொன்னால்தான் அவன் உண்மையான ஊழியக்காரன், கடவுளை ஆசீர்வதித்திருக்க. அப்ப கடவுளுடைய ஊழியக்காரன் என்பது கடவுள் இவனை அங்கீகரித்திருக்கிறார். ஆகவேதான் கடவுள் இவனை எந்த துன்பமும் இல்லாமல் காப்பாற்றுகிறார் என்கிற அடிப்படையில் இருந்த காலகட்டம். யூதர்கள் அப்படித்தான் நம்பினார்கள், இந்த கள்ளப்போதர்களும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். அப்ப அந்த எப்படி பாருங்கள், நான் இவ்வளவு துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசியில், தாகம், அநேக முறை உபவாசங்களில், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் நாள்தோறும் உண்டாயிருக்கிற கவலை என்ன நாள்தோறும் நெருக்குகிறது. சர்ச்சை குறித்து திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னது இருக்கு, பல்வேறு ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்குது. இது ஒரு பக்கம் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் எதனால கவலை வருது? ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனகரனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? அப்ப ஒருவன் பலவீனானா அவன் நானும் என்ன செய்கிறேன்? பலவீனனாகிறேன். ஒருவன் இடறி போனா என் மனம் பதறுகிறது. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உண்மையில நான் மேன்மை பாராட்டணும்னா இந்த பலவீனங்களை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். நான் சொல்லுகிறது பொய் அல்ல. இந்த அடிப்படையிலே பவுல் எதை சொல்ல வருகிறார்? நான் உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன். அவர்கள் பொய்யர்கள். அவர்கள் தங்களுடைய உயர்வை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர், ஆகவே நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம், நாங்கள் உங்களை அதிகாரம் பண்ணுகிறோம், நாங்கள் உங்களை அடிக்க வேண்டுமானால் செய்வோம் என்று சொல்லி. நான் பவுல் சொல்லுகிறார், அப்படியே நானும் அதே போல மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், அது புத்தீனம் என்று சொல்லி அடுத்து சொல்லுகிறார், நான் இவ்வளவு காரியங்கள் கிறிஸ்துவுக்காக பட்டிருக்கிறேன் என்பதாக. தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையில வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாக இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? உண்மையை பேசுகிறார். எந்த இடத்துல என்ன செய்யவில்லை, என்ன கடவுள் என்னது ஒரு மேஜிக் பண்ணாரு, அந்த இடத்துல இருந்து இப்படி காப்பாத்தி போயிட்டாரு, அப்படி எல்லாம் சொல்லவில்லை. பிரச்சனை வந்தது, நான் கூடையில் இறக்கப்பட்டு மதில் வழியிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன், அந்த இடத்துல இருந்து ஓடிவிட்டேன். எனக்கு என்னது இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, 5 முறை 39 அடி வீதம் பட்டிருக்கிறேன். ஆறுகள் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால், இப்படி பல்வேறு விதமான மோசங்களிலே நான் சிக்கொண்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன்? பரிசேயனாக இருக்கிறேன், எல்லா செல்வங்களும் உடையவனாக இருக்கிறேன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கிறேன்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பவுல் இப்பொழுது எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மக்கள் பொதுவாக இன்றைக்கு இருக்கிற மக்கள் யாரை யாரை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மக்களை சுரண்டி பிழைக்கிறவர்களை நல்ல ஊழியர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக பவுல் இங்கே பாடுபட்டது, தியாகம் அனுபவித்தது யாருக்காக? மக்களுக்காக. அவர் பாடுபட்டார். மக்களிடத்திலிருந்து இவர் எடுத்துக்கொள்ளவில்லை, மக்களுக்காக இவர் கொடுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அப்போ இதுதான் உண்மையிலே ஊழியம். அப்போ கள்ள சகோதரர்கள் அல்லது கள்ள அப்போஸ்தலர்கள் அவர்கள் காண்பிக்கிறது, அன்றைக்கு காண்பித்ததுதான் இன்றைக்கு உலக அளவிலே பெருமளவிலே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் அதிக மக்களால் கவரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு கொரிந்து சர்ச்சிலே அந்த கள்ள அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சகித்துக் கொண்டிருந்தார்கள். அது பவுல் கண்டிக்கிறார். பவுலே அங்கே இங்கே உள்ள மக்கள் புறந்தள்ளவில்லை. பவுல் புறந்தள்ளாதனால் தான் தைரியமாக எழுத முடிந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள மக்கள் பவுல் அப்போஸ்தலன் அது அவருடைய உபதேசத்தை புறந்தள்ளி விட்டார்கள். மாறாக கள்ள அப்போஸ்தலர்களை சகித்து அல்ல, வேறு வழி இல்லாமல் சகித்துக் கொண்டிருப்பதல்ல, அவர்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் தான் சரி என்பது போல வைத்திருக்கிறார். அப்போ உண்மை சத்தியம் எது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக விளக்கப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மக்களுக்கு காணும்படியாக கண்கள் திறக்கப்படவில்லை. தொடர்ந்து